யூஏஇல விசிட் விசால வந்து வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு யூஏஇல லீகல் கான்சிக்வன்சஸ் ஹெவியா இருக்குது. எஸ், நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் ஜீன். யூஏஇல விசிட் விசால வந்து வேலை பாக்குறீங்கன்னா ஹெவி ஃபைன், டிபோர்டேஷன் இருக்கு. என்னங்கிறது வாங்க பார்க்கலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவேன். எஸ், யூஏஇல நீங்க விசிட் விசால வேலை பார்த்தீங்கன்னா லீகல் கான்சிக்வன்சஸ் ஹெவியா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேரை யூஏஇல இருந்து டிபோர்டேஷன் பண்ணி விட்டுருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யூஏஇல வந்து விசிட் விசால வேலை பார்த்திருக்காங்க. அதாவது விசிட் விசான்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஏக்குள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணறதுக்கு அண்ட் டூரிசம் பண்ணறதுக்காக மட்டும்தான். யூஏ விசிட் விசா வச்சு நீங்க பார்ட் டைம் ஜாபோ இல்லனா ஃபுல் டைம் ஜாபோ இல்லனா ஏதாவது பிசினஸ் பண்ணா அது ஃபுல்லா இலீகல். நீங்க இன்கேஸ் ஒர்க் விசா இல்லாம விசிட் விசால வேலை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஹெவி ஃபைன் இமீடியட்டா உங்களுக்கு இருக்கும். அதாவது 50,000 திராம்ஸ்ல இருந்து டிபோர்டேஷன் வரைக்கும் உங்களுக்கு இமிடியேட் பனிஷ்மெண்டா கிடைக்கும். ரிட்டர்ன் நீங்க யூஏல என்டர் ஆகாத மாதிரி கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு பேன் கூட பண்ணி விடலாம். சோ எப்பவுமே யூஏல வந்து விசிட் விசால வேலை பார்க்கலான்ற கனவுல வந்து எப்பவுமே நீங்க இருக்க வேண்டாம். யூஏல வந்து நீங்க ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா ஜாப் ஹண்டிங், ஜாப் சீக்கர் விசாஸ் இருக்குது. அதை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க ஜாபை சர்ச் பண்ணலாம் அண்ட் நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசால கன்வெர்ட் ஆகிக்கலாம். சோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் கொடுக்குற எம்ப்ளாயருக்குமே ஹெவி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஃபைன் அண்ட் ட்ரேட் லைசன்ஸ் கூட கட் ஆகலாம் அண்ட் ஈவன் இம்ப்ரிசன்மெண்ட் கூட வரலாம். சோ எப்பவுமே விசிட் விசால வந்து ஒன்லி யூஏல எக்ஸ்ப்ளோர் பண்ணறதுக்காக அந்த பர்பஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணது சேஃப். சோ இது போல மேலும் பல தகவல்கள் பெறுவதற்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க, பவின் லீகல் கன்சல்டன்சி யூஏஇ. நன்றி, வணக்கம்.